தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளர காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆகினையும் புலனுணர்வும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் சூரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். நாகராணி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உலகம் நீளாயு நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஆகினையும் புலன் உணர்வும். ஆகினையும் புலனுணர்வும் என்பது நம்முடைய தவத்தை பற்றியதுதான். நம்முடைய ஆகினை தவத்தை பற்றியதுதான். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். ஆகினை தவம் செய்ய செய்ய ஐம்புலன்களும் நமக்கு கட்டுப்படும். அதாவது எளிய முறை குண்டலினி யோகத்தில் முதல் படிதான் நம்முடைய ஆகினை தவம். நம்முடைய குருவானவர் நமக்கு அளித்த முதல் படி ஆகினை தவம். எளிய முறை யோகத்தில் முதற்படி ஆகினை தவம். இந்த 2 புருவ மையமே ஆகினை என நாம் சொல்றோம். மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி குருவின் துணையுடன் உயிரை எழுப்பி புருவ மையத்திற்கு கொண்டு வந்து உயிரை உணர்வதுதான் ஆகினை தவம் சொல்றோம். இந்த தவத்தில் என்னாகும்? பிட்யூட்ரி, அந்த இடத்துல உள்ள அந்த கிளான்ஸ் பிட்யூட்ரி சுரபி நன்கு இயக்கம் பெறும், நன்கு வேலை செய்யும். ஆகினை தவத்தம் என்ன? நம்ம தானா எதுவும் செய்யாம குருவின் துணையோடு குருவின் ஆற்றலை கொண்டு நம்ம மூலாதாரத்தை கைவிரல் மூலம் குருவினுடைய பூவிரல் மூலம் தொட்டு ஆற்றலை மேலே கொண்டு வந்து இரு புருவ மையத்தில் நிறுத்துகிறார் குரு. குருவின் பூவிரல் பட்டவுடன் நாம் உயிரை உணர்கிறோம். அதாவது ஒரு சிறு துடிப்பு நாம் அது உணர்கிறோம். அதுதான் அந்த ஆகினை என்ற இடம். இதுவே ஆகினை தீட்சை எனப்படும். தீட்சைங்கிறது என்ன? நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு புனிதமான செயல்தான் தீட்சை. இப்போ தயிர் நம்ம எப்படி உரை போடுறோமா, காலங்காலமா தயிர் உரை போட்டு அதே தான் நமக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலயும் சரி, அவங்க தாத்தா காலத்துலயும் தயிர் உரை போட்டு அதே போலதான் தயிர் எப்படி பால் உறைவதற்கு பயன்படுகிறதோ அந்த தயிர் போன்ற அந்த ஒரு செயல் தான் தீட்சை. சுவாமிஜி நமக்கு குருவானவர்களுக்கு அப்ப கொடுத்த ஒரு தீட்சை தான். அதே தீட்சை ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி நம்முடைய ஆகினை தீட்சை வரைக்கும், நமக்கு வாங்கி கொண்ட தீட்சை வரைக்கும் நமக்கு வந்துள்ளது. குருவினுடைய அந்த ஆற்றல் தான் தீட்சையாக நமக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும் செயலாக தீட்சையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. தீட்சை பெற்ற பிறகு என்ன சொல்றோம்? நம்ம என்ன பண்றோம்? நம் உயிரை உணர்ந்ததும் குண்டலினி ஆற்றல் நமது புருவ மையத்தில் இயங்க தொடங்கும். அப்போதான் என்ன ஆகும்? நம்முடைய ஐம்புலன்கள் இன்னும் ஆக்டிவ் ஆகும். நம்ம இன்னும் அதிகமா நமக்கு பசிக்கும் தெரியுமா ஒரு சில நேரம். அதே போல அந்த ஐம்புலன்கள் இன்னும் ஆக்டிவ் ஆகும். வழியாக வெளியே எப்ப பாரு வெளியில நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த உயிர் வந்து
இன்னும் ரொம்ப ஆக்டிவேஷன், இன்னும் கீ கொடுத்த மாதிரி அதிகமா செயல்படும். ஆயின தவம் செய்ய செய்ய அப்பதான் அது வந்து பழகும். அதாவது அடங்க பழகும். உள்நோக்கி மனமானது உள்நோக்கி திரும்பும். உயிர் மேல் மனம் ஒன்றுகிறது. ஐம்புலன்கள் அப்பதான் அமைதி அடையும். வெளியில பார்க்கணும், வெளியில போகணும், வெளியில ஏதாவது செயல் செய்யணும், ஏதாவது சுவைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணு அந்த உணர்வானது ஆகின தவம் செய்ய செய்யதான் அந்த உணர்வு அடங்கி உயிரை உணர ஆரம்பிக்கும். இந்த 5 உணர்வுகளில் 4 உணர்வுகள் மறைந்து, அதாவது ஒளி ஒளி சுவை மனம், எல்லாத்தையும் கேட்கறது, எல்லாத்தையும் பார்க்கறது, எல்லாத்தையும் சுவைக்கிறது, எல்லாமே நமக்கு அது கட்டுப்பட்டு அழுத்தம் என்ற உணர்வு மட்டும்தான் அந்த ஆகினையில் நமக்கு உணரப்பெறும். அப்போதான் மனம் வந்து ஆல்பா அலைக்கு வரும். அதாவது 8 லிருந்து 13 per second அலைச்சலுக்கு வரும். நம்ம இரவில் தூங்கும் போது நம்முடைய மனம் எப்படி இருக்குது? ஆல்பா அலையில் தான் இருக்குது. சில நேரம் அது தாண்டியும் போகும், திட்ட அலை வரைக்கும் போகும். தூக்கத்தில் ஆல்பா அலைக்கு போகும். அதே நம்ம காலையில எழுந்தோடனே உடனே பரபரப்பாயிடுறோம். அந்த நிலைக்கு போகாமல் ஆல்பா அலையிலேயே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஆகினை தவம் பயிற்சி. ஆகினை தவம்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாம நம்ம நாள் முழுவதுமே அந்த ஆகினை நிலையிலேயே இருக்கணும். அப்பதான் நம்முடைய மனமானது ஒடுங்க பெற்று தேவையில்லாத செய்யாம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் செய்ய அந்த பழக்கம் நமக்கு வரும். இந்த ஆகினைங்கிறது என்ன? இந்த ஐம்புலன்களுக்கு நடுவுலதான் இந்த ஆகினை நமக்கு இருக்கிறது. இந்த ஆகினை தவம் செய்ய செய்யதான் இந்த ஐம்புலன்களும் ஆகினையை நோக்கி திரும்பும். அதாவது ஆகின்ற அந்த மனம் உள்ள போக போகதான் இந்த ஐம்புலன்களும் கட்டுப்படும். நம்ம ஏதோ டிவி பார்த்துட்டே இருப்போம், நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு நாளைக்கு 2 3 படம் பாக்குறோம்னா என்ன, ஒரு கட்டுப்பாடு இல்லை நமக்கு. அந்த எல்லாத்தையும் பார்க்கணும், கலர்ஃபுல்லா நம்ம பார்க்கறோம்ல, அந்த கண் வழியா தான் நமக்கு எல்லாம் உள்ள போகுது. பார்க்கும் பார்வை, கேட்கும் மொழி, ஒரு சில பாடல்லாம் நமக்கு இனிமையா இருக்கும். பாடல் கேட்கறதெல்லாம் ஓகே, கண்ணு பாக்குது, கலர்ஃபுல்லா பாக்குது, விதவிதமா சுவைக்கணும், அதிக அளவு சுவைக்கணும், அதிகமா சாப்பிடணும், அதிகமா பார்க்கணும். அந்த ஒரு முறையற்ற செயல் நமக்கு கட்டுக்குள் வரும் ஆகின தவம் செய்ய செய்ய. சரி, ஆகினை தவம் செய்யாதவங்க என்ன பண்ணுவாங்க? சோ அது வந்து பார்த்து பார்த்து அந்த பதிவுகள் அதிகமாகும். அந்த புலன் கவர்ச்சி அது அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நிறைய உலகத்துல இப்போ நிறைய தவறுகள் நடக்கிறது. மக்கள் உடல்நலம் குறைவு ஏற்படுகிறது, ஒபிசிட்டி, சுகர், பிரஷர், எல்லாமே என்ன ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலைதான். ஆகினை தவம் செய்ய செய்ய நம்முடைய உடலானது உடல்நிலை நம்ம கட்டுக்குள் வரும். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நிலையில இல்லை அப்படின்னா நம்மளால ஆகினை தவம் உட்கார்ந்து பண்ண முடியாது. அந்த உடல் சரியாகணும், மனமானது நம் செய்யும் செயல்களை எல்லாம் நம்ம கட்டுக்குள் வர வேண்டும், நம்முடைய உணர்வுகள் நம்மளோட ஐம்புலன்கள் நம்ம கட்டுக்குள் வர வேண்டும் என்றால் நம்ம ஆகினை தவம், நம்முடைய குருவான நமக்கு கொடுத்த ஆகினை தவம் பயிற்சி செய்ய செய்யதான் அனைத்தும் ஐம்புலன்களும் நமக்கு கட்டுக்குள் வரும். ஆகினை தவம் செய்யறோம், இன்னும் ஆசை அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன, ஃபர்ஸ்ட் ஆசை அதிகமாகும், அதிகமாகி அதிகமாகிதான் நம்ம அதை வெறுக்கும், சுத்தமா வெறுத்துறோம்னு சொல்லி சொல்றோம்ல. இப்ப எனக்கெல்லாம் முன்னாடி அந்த சமோசானா அவ்வளவு பிடிக்கும். ஒரே டைம்ல 3 4 சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். பட் நம்முடைய பயிற்சி பண்ண ஆரம்பித்ததற்கு நம்முடைய அந்த கட்டுப்பாடு நமக்கு வந்து இப்ப சமோசால ஒண்ணுதான், அந்த ஒண்ணு கூட நம்மளால ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஏன்னா நம்முடைய அந்த சுவை, இந்த புலன்கள் வந்து நம்ம கட்டுக்குள் வந்துவிடும். நம்ம நார்மலா இப்போ தவம் செய்யாத ஒரு வாரம் சும்மா ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆசை தான் அதிகமாகும். இப்போ தோசைனா அதுக்கேற்ற மாதிரி சட்னி நிறைய சாப்பிட்டுருவோம். தவம் செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தோசை 2க்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. அந்த உணர்வுகள் என்ன கட்டுப்பட்டு விடும் நம்முடைய ஆகின தவம் செய்ய செய்ய. அதனால்தான் ஆகினையும் புலனுணர்வும்னா ஆகினை தவத்தின் மூலம் தான் நம்முடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அந்த காலத்துல ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன செய்யறதுன்னு ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னென்னமோ செஞ்சாங்க, இன்னும் செய்ய முடியல. தவத்தை தவ நிலையில இருக்க முடியல, எதையுமே கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அந்த தவத்தை எப்போ உணர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் ரிஷிகள் ஞானிகள்லாம் தம்முடைய அந்த ஒரு உணர்வுகளை ஐம்புலன்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த தவநிலை பயிற்சிக்கு ஒவ்வொருத்தரா அது ஒவ்வொரு குருவின் மூலம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது. சும்மா எதுவுமே நமக்கு கிடைத்து விடவில்லை. குருவின் தொடர்பின் மூலம் நமக்கு இந்த தவம் கிடைத்தது பெரிய பெரிய வரம். ஐம்புலன்கள் அமைதி அடையும், ஆல்பா அலைக்கு மனம் வரும், மனம் அமைதி அடையும், பிட்டியூட்டரி சுரபி நன்கு இயக்கம் பெறும், அறிவில் விழிப்பு நிலை உண்டாகும். அறிவில் விழிப்பு நிலை என்ன, நம்ம செய்யும் செயல் எப்போதும் விழிப்பு நிலையில இருப்போம். விழிப்பு நிலைன்னா என்ன, நம்ம அலர்ட்டா இருப்போம். எந்த ஒரு செயலை செய்தாலுமே
ஒரு பதறிய காரியம் சிதறும்பாங்களா, அதே போல பதறாமல் ஒரு சீர்மையா ஓர்மையா செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு ஏற்படும். மனப்பக்குவம்னா என்ன? எல்லாத்தையும் தாண்டி இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவுதான் சுவைக்கணும், இந்த அளவு நமக்கு கட்டுப்பாடு நமக்கு வந்து விடுகிறது. அறிவில் விழிப்பு நிலை, அதுதான். இதுதான் பேசணும், இதுதான் நம்ம செய்யணும். அந்த விழிப்பு நிலை, அறிவில் கட்டுப்படுகின்ற நிலை நமக்கு வந்துவிடும். விழிப்புணர்வு, இப்ப விழிப்புணர்வு முகாம்லாம் போடுறாங்க. ஏதாவது ஒரு உடம்பு முடியல, ஃபீவர், இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வருது, விழிப்புணர்வு முகாம்னு சொல்லி போடுறாங்க. என்ன அந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷனோ அதை போய் நம்ம அங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த விழிப்புணர்வு முகாம். அதே போல அந்த அறிவதனை அந்த விழிப்பு நிலையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை நமக்கு அந்த ஆகின தவம் நமக்கு தரும். அருகுணமும் சீராகும். இந்த அருகுணம் சீரமைப்பு இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். அருகுண சீரமைப்பு ஏற்பட்டு 5 பழிச்சைகள் தடுக்கப்படும். அருகுணம் சீரமைப்புனா என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இது அனைத்தும் சீரமைக்கப்பட்டு இந்த பேராசை என்றதாங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒன்று. பேராசை. ஆசைப்படலாம், ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. 1 இட்லி 2 இட்லி ஆசை, 10 இட்லி பேராசை. அதேதான். 1 லட்டு 2 லட்டு ஆசை, 10 லட்டு பேராசை. அதேதான். சின்ன சின்ன செயல்ல இருந்து ஆரம்பித்துதான் பேராசைன்றது என்ன? பொருள் மயக்கத்தில் ஏற்படுகிறது தான் பேராசை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், வாங்கி வாங்கி தேவையில்லாம வீட்டுல குமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதை நம்மளால பராமரிக்க முடியாமல் அப்படியே வச்சு வச்சு வீணாகிறது. வீணா போய் தூக்கி குப்பையில தான் போடுவோம் நம்ம. தேவையில்லாம வாங்காம எது நமக்கு தேவையோ பேராசைப்படாமல் ஆசைப்பட்டதே வாங்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம், ஓகே. பேராசைப்பட்டு அதிகமா வாங்கி சாப்பிட்டா உடல்ல தான் பெரும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க எல்லா ஐட்டம்ஸ் 25 35 ஐட்டம் இருக்கு. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டுறோம். யாரு கஷ்டப்படுறது? நம்முடைய உடல் தான் பாதிப்படையும். அந்த உணர்வு கட்டுப்படுத்த முடியாத நிலை தான் அந்த பேராசை. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்களா, அதுதான். பேராசைப்பட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்ப சுகர் இருக்கு இருந்தாலுமே அங்க போனா அதை பார்த்து நமக்கு டெம்ட் ஆகுது, சாப்பிட்டுறோம். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போட்டுக்கலாம்னு சொல்லி. பட் அது உடல்நலம் பாதிப்படையுது. என்னதான் மாத்திரை போட்டாலும் ஒரு பாதிப்பு, சிறு பாதிப்பு ஏற்படும் தான். ஸ்வீட் வெரைட்டி நிறைய வச்சிருப்பாங்க, சுகருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அந்த புலன் கட்டுப்படுத்த முடியாம நம்ம அதை சாப்பிட்டு விடுகிறோம். என்ன ஆகும்? நமக்கு தான் உடல் பாதிப்பு. சுகர், மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன், எக்ஸ்ட்ரா ஊசி, அது பாதிப்பை ஏற்படுத்தும் தான். மாத்திரை சாப்பிடுறது நம்ம சைடு எஃபெக்ட் தான் ஏற்படுத்தும். அது அந்த மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம புலன்களை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தவம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கட்டுக்குள் வைத்துக்கணுமா? இல்ல, தவ நிலையிலேயே நம்ம கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமையல் பண்றோம், சரி, அது ஒரு தவநிலை. தவமேல் பண்றது ஒரு தவமா நினைச்சு பண்றோம். அப்ப பாருங்க சமையலோட ருசி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தவநிலையிலே இருக்கணுமா? ஒவ்வொரு ஓசை கேட்கும் போதும், ஒன்னொன்னு பார்க்கும் போதும், ஒரு காட்சிகள் பார்க்கும் போதும், ஒரு இடத்துக்கு போகும்போதும், ஒரு சுவைக்கும் போதும் நம்ம அந்த தவநிலையில இருந்தால் எல்லாமே நமக்கு சாதகமா நன்மையாக முடியும். பேராசை என்ன? நிறைமனம் மூலம் நாம் அதை சரி செய்ய முடியும். சினம்ங்கிறது நம்முடைய அதிக கோவப்படாம மன்னிப்பு. வஞ்சம், சினம், மன்னிப்பு, வஞ்சம் எல்லாம் ஒண்ணுதான். சினம் அதிகமாகி அப்படியே இருப்பு வைத்து வைத்துதான் வஞ்சமா நமக்கு மாறும். வஞ்சம் தீர்க்கணும்னு சொல்லி அந்த சினத்தை அப்பவே நம்ம சீரமைத்து விட்டால், சினம் தவிர்த்து விட்டால் நமக்கு அந்த எதுவுமே நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ஒரு மன்னித்தன் மூலம் அவர் மேல உள்ள கோபம் நமக்கு குறைஞ்சிடும். கடும்பற்று என்ன? தேவையில்லாத பொருளை வாங்குறது. எல்லாத்தையுமே இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது. எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம, சரி நமக்கு ஒரு ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், 2 வாழைப்பழம் தேவை போதும் அப்படின்னா மற்றது யாருக்காவது கொடுத்துடலாம். அது நம்ம கொடுக்காம நம்ம வச்சுக்கிறோம் தெரியுமா? அதுதான் அந்த கடும்பற்று. இந்த கடும்பற்றினால்தாங்க நம்முடைய நமக்கு வாழ்க்கை தடமே மாறுகிறது. எந்த மனிதர்களாகட்டும், ஒரு மனிதர் மேல கடும்பற்று வைத்து விட்டால் அதை நம்மளால மாற்ற முடியாது. ஒரு பொருளின் மீதும் கடும்பற்று வைத்து விட்டால் அது நம்ம சாகும் வரைக்கும் அந்த கடும்பற்று போகவே போகாது. இந்த துறவு என்ன? உள்ள சாமியாரா மாறுறது கிடையாது. எது வேணுமோ பற்று, தாமரை இலை மேல் ஒட்டாம இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுதான்.
எது தேவையோ அதை மட்டும் நம்ம அப்சர்வ் கிராப் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத நல்லதை விடுதல், நல்லதை எடுத்துக்கொள்ளுதல். சாமிஜம் சொல்ல நல்லதை தவிர்த்து நல்லதை எடுத்துக்கொள்ளுதல். கடும் பற்று இல்லாம எது வேணுமோ அதை மட்டும் நாம் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு என்ன மாசத்துக்கு போட ஒரு 4 ட்ரெஸ் போதும், அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கி வாங்கி குவிக்க கூடாது. பொருளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே ஒரு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் எதுக்குமே நமக்கு தீமை இல்லை. முறையற்ற பால் கவர்ச்சி நாம் கற்பு நெறியின் மூலம் தான் நம்ம அதை ஒருவனுக்கு ஒரு திருமண உறவு எதற்காக கணவன் மனைவி ஒருவர் மட்டுமே அந்த இருவர் மட்டுமே வாழக்கூடிய அழகான ஒரு பந்தம் தான் முறையற்ற பால் கவர்ச்சியை சரி செய்து கொள்ள முடியும். வஞ்சமும் அப்படிதான். அந்த சினம் வஞ்சம், சினம் வச்சு வச்சு வஞ்சம் ஆகும். அது அவங்கள மன்னிச்சு விட்டா அந்த வஞ்சம் நமக்கு ஏற்படவே, வஞ்சம் வச்சா நமக்கு அந்த பழிவாங்கிற குணம் தான் அதிகமாகும். அவங்கள அப்படி செய்யணும், இவங்களை அப்படி செய்யணும், ஏதாவது அவங்கள பண்ணிடணும். நமக்கு அந்த வஞ்சம் இருந்துகிட்டே இருந்தா நம்ம உடலையும் பாதிக்கும், மனதையும் பாதிக்கும், உடல்நலத்துக்கு கேடு ஏற்படுத்தும். சினம் வஞ்சம் ரெண்டுமே. நம்ம சினம் வந்தா நினைச்சு பாருங்க, நம்ம ஹாப்பியாவா இருக்கோம், சந்தோஷமாவும் இருக்கும். இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. நம்ம முகம்லாம் மாறுது, உடல்ல மாறுது, நரம்பு பிரச்சனை வருது, பல பிரச்சனை, தலை வலிக்குது, தலை பாரமாகுது, தலை சுற்றுது, எல்லா பிரச்சனையும் வந்துடும் 40 வயசுக்கு மேல. அந்த சினம் வந்து வஞ்சமாக்கி நம்மளுடைய உடல்நலத்தை பாதிக்கும் அளவு. அவங்கள மன்னிச்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஒருத்தவங்க மேல கோபம் இல்லாம அவங்கள மன்னிச்சுட்டா இந்த எந்த ஒரு நமக்கு சைடு எஃபெக்டும் கிடையாது. இந்த அறுகுணமும் சீரமைக்கப்படும். எதனால் நம்முடைய ஆகினை தவம் செய்ய செய்ய அறுகுணமும் சீராகும். இந்த கண் காது மூக்கு நாக்கு எல்லாமே இந்த 4ம் ஞானேந்திரியம், கை கால் கர்மேந்திரியம். இப்போ ஒரு கப்பல் போயிட்டு இருக்கோம், இந்த கப்பல் தான் உடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்திரியங்கள் தான் நம்மளுடைய வேலை செய்யும் அந்த ஆட்கள் வச்சுக்கோங்க. நம்மளுடைய மனம்தான் அதை கட்டுப்படுத்தும் ஒரு மாலுமி, ஒரு கேப்டன். நம்ம கேப்டன் என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதுதான் அந்த வேலையாட்கள் செய்வாங்க, இந்திரியங்கள் நமக்கு செய்யும். இது ஆகின தவம் செய்ய செய்ய நம்முடைய மனமானது கட்டுக்குள் வந்து நம்முடைய அந்த இந்திரியங்கள் நாம் சொல்வதை செய்யும். என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் பார்ப்போம், என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்போம். உணர்வுகள் நம்ம கட்டுக்குள் வரும். அந்த பார்வை, கேட்பது, சுவை, நுகர்வு, மனம், வாசனை எல்லாமே நம்முடைய கட்டுக்குள் வரும். சரி, ஓகே, எல்லாத்தையும் நம்ம உலகம் பிறந்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, அனுபவிக்கிறது எப்படி? 5 அளவு முறையை சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் எல்லாமே 5 அளவு முறையோட இருந்தா இந்த ஐம்புலன்களும் உணர்வுகளும் நம்முடைய ஆகின தவம் செய்ய செய்ய கட்டுக்குள் வரும். வெளிப்பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த மனம் வந்து அலைஞ்சிட்டே இருக்குது. அவற்றை அனுபவங்களாக பெற்று எண்ணமாக பதிவடைகிறது. மீண்டும் அவை நம்ம அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் சுவைக்கும் போதும் அது திரும்ப திரும்ப நமக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி தோண்டிக்கிட்டே அந்த எண்ணம் எழாமல் காப்பது நம்முடைய அந்த ஆகின தவம் பயிற்சி தான். அதிக உணவு, வாசனை, அந்த மனம் வந்து மயங்கிடுது அந்த இதுக்கு, அந்த நிலைக்கு அந்த அடிமைப்பட்டுக்கிறோம். இப்போ பசங்கள்லாம் மொபைல் போன் எதனால யூஸ் பண்றாங்க, அதிகமா யூஸ் பண்றாங்க? இந்த கண் பார்க்க பார்க்க இன்னும் வேணும் வேணும் வேணும், மணிக்கணக்கு போறது தெரியாமலே அந்த கேம்ஸ் கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாக போய் கிடக்குறாங்க. என்ன காரணம்? ஒரு கட்டுப்பாடு, விழிப்பு நிலை இல்லாத, ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலை. நம்ம குழந்தைகளுக்கும் இந்த ஆகின தவ பயிற்சி டீச்சை கொடுத்து அவங்களும் செய்ய செய்ய அவங்களுக்கு இந்த படிப்பில் ஆர்வம், படிப்பில் அந்த ஒரு இது வரும். வேற எதுலையும் கவனம் சிதறாமல் படிப்பில் உள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். இந்த ஆகின தவம் வந்து நம்முடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும். கான்சன்ட்ரேஷன், நம்முடைய கான்சன்ட்ரேட் பசங்களுக்கு அந்த படிக்கும் தன்மை மட்டும் இருக்கும். இந்த கவனம் சிதறாமல் படிப்பில் மற்றும் ஆர்வம் ஏற்படுத்தும். ஆகின தவத்துக்கு அப்படி ஒரு பலன். அதே நம்முடைய அதிக பயன்பாடு, மனமானது வெளிப்பொருள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு கட்டுப்பாடுடைய நிலை நமக்கு ஏற்படும். பொருட்களின் மீது பற்று ஏற்பட்டு அவை அனைத்தையும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்து குறையும். அதுக்கு தவம் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க, பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவத்திலயும் ஆகினை வருது. பஞ்சேந்திரிய தவம் செய்ய செய்ய நம்முடைய அந்த பஞ்ச இந்திரியங்களும் ஆகினையில் கட்டுப்பட்டு என்ன நம்ம செய்யணுமோ உணர்வுகள் கட்டுப்பட்டு அந்த அளவுக்கு நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்தும். ஐம்புலன்கள் தான், அந்த ஐம்புலன்களுக்கு நடுவுல தான் ஆகினை இருக்கு. என்ன ஒரு பியூட்டி பாருங்க. ஆகினை வேற எங்கேயும் இல்ல, கால் விரல்ல இல்ல, முட்டையில இல்ல, தொடையில இல்ல. இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கீ என்ன? இந்த ஆகினை. வேற எதனாலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க.
கண்ணை மூடிக்கிட்டா போதுமா? சரி, ஓகே, கண்ணை மூடி பிராக்டிஸ் பண்ணா காது கேட்டுட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்? வாசனை வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்? நாக்கு வந்து ஏதாவது பேசிட்டே இருக்குது, சுவைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, கண்ணை மூடனா ஓகே, தூக்கம் வந்துடும். வேற என்ன பண்ணலாம்? அதுதான் சுவாமிஜி நமக்கு ஆகினை தவம் நமக்கு கொடுத்திருக்காங்க. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா நம்மளுடைய தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஆகினை நமக்கு துடிப்பை ஏற்படுத்தி அந்த துடிப்பு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உயிரை உணர்கிறோம். அந்த ஆகினை தவம் செய்ய செய்ய இந்த ஐம்புலன்களும் ஆகினை நோக்கி திரும்பும். சரி, மனம் உயிர்ல அப்புறம் அந்த இரண்டு புருவ மத்திக்கு நடுவுல ஏற்படுகிற துடிப்பு வந்து இந்த ஐம்புலன்களின் உணர்வையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையது. என்ன பிட்யூட்ரி கிளாண்ட், என்ன இந்த சுரப்பிகளின் தலைவன் சொல்றாங்கல்ல, எல்லா கிளாண்ட்ஸும் அந்த பாலுணர்வுல இருந்து எல்லா கிளாண்ட்ஸும் இதுக்கு வந்து கட்டுப்படும். ஏன்னா ஆகினை தவத்துக்கு அந்த ஒரு பலன். ஆகினை தவம் செய்ய செய்யதான் பிட்யூட்ரி கிளாண்ட் நல்ல ஒரு வேலை செய்யுமா. இப்ப பாத்துக்கோங்க, இந்த தலைவன் என்ன கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடைத்துவிடும். கை என்ன, கை வந்து இது பாட்டு வேலை செய்யுமா? நம்ம நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டால்தான் கையை எடுக்கும். தவம் செய்ய செய்ய நம்ம கை வந்து எங்கேயும் தேவையில்லாத பொருளை எடுக்காது, தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் செய்யாது. கை போட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, கை கண் போன போக்கிலே கால் போகலாமா, அது ஒரு பாடல் நமக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். அதேதான், அதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்முடைய அந்த ஆகினை தவத்தை ஒரு மீன் பண்ணக்கூடியதுதான். வெளிப்பொருள்கள் தொடர்பிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்ளலாம். விழிப்போடு மனதை ஒரே பொருளில் நம்ம அந்த கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது இந்த ஆகினை தவம். உயிர் மையத்திலிருந்து மனமானது வெளியில் அடையக்கூடிய அந்த தன்மை விலகி இந்த குண்டலினி பயிற்சி செய்ய செய்ய ஆகினை தவம் நமக்கு நல்ல ஒரு வேலை செய்யும். ஒரு பாடல் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரம் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரம் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. திருமந்திர பாடல் ஒன்று. இதுல என்ன, பார்ப்பசு 5 என்கிறது என்ன, நம்முடைய ஐம்புலன்கள். இந்த பசுக்கள் வந்து அங்கங்க மேய்ஞ்சிட்டே இருக்குமா, அதை கட்டுப்படுத்த முடியாம மேய்ஞ்சிட்டே இருக்கதான் அதை கட்டுப்படுத்த முடியாதுதான். வெறித்து திரிவனா புலன்கள் வழியாக அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பார்க்க பார்க்க எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சாப்பிடறதுனால நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணி தானே சாப்பிட்றோம். அதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே வழி நம்முடைய அந்த புலனடக்கம் செய்வதற்கு ஆகினை தவம் மட்டும்தான் உதவும். ஐம்புலன்கள் மூலம் பெற்ற அந்த 6 தீய குணங்களை நீக்குவதற்கும் இந்த ஆகினை தவம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். மனதில் விழிப்பு நிலை ஏற்படும். பாடல சொல்லியிருக்காங்க, அறிவு தன் விழிப்பு நிலை வேளாது தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியது. 5 பெரும் பழிச்செயல்கள் என்ன? பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு. இது எல்லாமே என்ன, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு செயல்கள் வந்ததுதான் அந்த 5 பழிச்செயல்களும். ஆகினை தவம் செய்ய செய்ய அருகுணமும் சீராகி இந்த 5 பழிச்செயல்களும் நீங்கும். அறிவு வளர்ச்சி பெருகும் இந்த ஆகினை தவம். ஆசை அதிகமாக இல்லாம ஆசை அளவோடு இருக்குமா ஆகினை தவம் செய்ய செய்ய. நான் யார், தன்னிலை விளக்கம். நான் தற்சோனை செய்ய செய்ய நான் யார் என்கிற அந்த விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதாவது வெளிப்பொருட்களை தொடர்பு கொள்ளும் அந்த அளவு குறைந்து மனமானது நம்முடைய உள்நோக்கிய மனது திருப்பப்பட்டு ஒரு கட்டுக்குள் வரும். நம்ம ஐம்புலன்களே பழகி அதிலே இருந்து பழகி நம்முடைய வாழ்வியல்ல நிறைய துன்பங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்முடைய ஆகினை தவம் செய்ய செய்ய ஐம்புலன்கள் நமக்கு கட்டுக்குள் கொண்டு வரும். ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுபடும். வருவினை, அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும், என்ன செய்யக்கூடாது அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு எனும் முக்காலத்தையும் ஒன்றிணைத்து நமக்கு திட்டமிட்டும் அளவோடும் செய்யக்கூடிய சிந்தித்து செயல்படைய ஆற்றல் நமக்கு கிடைக்குமா. எனவே ஆகினை தவம் செய்ய செய்யத்தான் நம்முடைய ஐம்புலன்களும் உணர்வுகளும் நமக்கு கட்டுப்பட்டு நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு நன்மையை விளைவிக்கும். நம்முடைய ஆன்மீக தொண்டுக்கும் ஆன்மீக பயணத்திற்கும் இந்த ஆகினை தவம் நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தவம். எனவே அனைவரும் ஆகினை தவம், சுவாமிஜி கொடுத்த அனைத்து தவம் இல்லாம எப்போதுமே இந்த தவளை நிலை ஆகினை தவ நிலை இருந்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்த மற்ற தவங்களை செய்ய நமக்கு ஈஸியா இருக்கும். எனவே ஆகினை தவம் ஐம்புலன்கள் நமக்கு கட்டுப்பட ஆகினை தவம் மிகவும் இன்றியமையாது. கூறி விடைபெறுகிறேன்.
வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. ஆக்னை தவம் செஞ்சா நமக்கு எப்படி எல்லாம் பலன்கள் கிடைக்குது அப்படின்றது அம்மா ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. 5 புலன்கள்ல ஒரு அளவு முறை கிட்டும். நம்ம இந்த தவம் பண்ணும்போது பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க அம்மா. அவங்க தவம் செய்ய செய்ய நம்ம எந்த நிலைக்கு நம்ம வரலாம் அப்படின்றதையும் பல கவிகள் சொல்லியும் நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல்ல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.